கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 19:28, Matthew 19:28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம் பாருங்க. என்ன, அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இவர்களும் அவரோட கூட சேர்ந்து அந்த சிங்காசனத்தின் மேல் நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ சொல்லும்போது என்ன சொல்றார்? மறுஜென்ம காலத்திலே. இது மறுஜென்மங்கிறது ஒரு தனி மனிதன் மறுபடியுமாக பிறப்பதை குறிச்சில்லை. என்ன, சகலமும் இந்த வானம் பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி கர்த்தர் 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சி தொடங்கும் போது அங்கே என்ன பார்க்கிறோம்? அங்கே கர்த்தர் மகிமையுள்ள தம்முடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வார். அதனால தான் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது. ஏன்னா ஒரு எதிர்காலம் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் நாம் காணுகிற ஒரு ராஜாவாக பூமியின் மேல் அரசாளக்கூடியவராய் இருப்பார். அப்போ அவருடைய முழு அதிகாரமும் இந்த பூமியில் வெளிப்படும். மொத்த உலகமும் அவர்தான் தேவன், அவர்தான் எல்லாத்தையும் ஆளுகிறவர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்போ என்ன சொல்றாரு? நீங்கள் 12 சிங்காசனங்களின் மேல், இந்த சீஷர்களை சொல்லக்கூடியது, இந்த அப்போஸ்தலர்களை, ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு கனத்தையும் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடியதாக. ஏன்னா அவங்க இந்த பூமியில் பண்ண இந்த தியாகம், இந்த பூமியில் பண்ண இந்த தியாக பலி, அது என்ன ஆகுது? அது பரலோகத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக. இந்த 12 சிங்காசனங்கள் என்று சொல்வது எதை காட்டுகிறது? அதிகாரத்தை காட்டுகிறது, கனத்தை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்றாரு? அவங்க சிங்காசனின் மேல் உட்கார்ந்து நீங்கள் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது அவர்கள் பாதாளம் போவதா பரலோகம் போவதா அந்த நியாய தீர்ப்பு கிடையாது. இவர்கள் நியாயம் தீர்க்கிறன்னா அவங்களை ஆளுகை செய்கிறவர்களாய், அவங்கள அரசாளுகிறவர்களாய், அது மாத்திரமல்ல தேவனுடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தி அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது அவங்களும் சேர்ந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க? தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடியதாக. ஏன்னா இதைத்தான் மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லும்போது சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம நித்திய காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க. மறுஜென்ம காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாரும் பரலோகத்தில் அது 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நமக்கு என்னென்னா, அப்போஸ்தலர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கு அவங்களுக்கு உரிய கனத்தையும் மரியாதையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு என்ன? இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத பார்க்குறார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் என்ன நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தையும் அது எதற்காக செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தையும் காணக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்கும் ஒவ்வொரு பலிக்கும் கர்த்தர் அதற்கான பலனை நிச்சயமாக கொடுப்பார். அதே சமயத்தில் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மறுஜென்ம காலம்ங்கிறது உண்மை, 1000 வருட அரசாட்சிங்கிறது உண்மை, நித்திய காலம் என்பது உண்மை, புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படுவதுங்கிறது உண்மை. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் வருவாருங்கிறது உண்மை. இதெல்லாம் நிச்சயமான அசைக்க முடியாத காரியங்கள். அதனால் நம்ம எதிர்காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, அங்கே தேவன் ஆளுகை செய்ய வரப்போறாருங்கிறதுல எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அப்போ நம்ம உண்மையுள்ளவங்களாக இருக்கும்போது அது என்ன பண்ணுது? நமக்கு எதிர்காலத்தில் ஒரு பொறுப்பையும் கனத்தையும்
அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு? ஒரு மேலான கணத்தை, ஒரு மேலான அதிகாரத்தை அவரை உண்மையாக பின்பற்றி வருகிற எல்லாருக்கும் கொடுக்க போகிறாரு. அப்போ எனக்கு அருமையான மக்களே, நம்ம என்ன செய்து பார்க்கணும்? இயேசு என்னுடைய எல்லாவற்றையும் பார்க்கிறார். அதனால நான் செய்கிற ஒவ்வொன்றிற்கும் கர்த்தரிடமிருந்து பலன் வரும் என்று நம்ம உறுதியாய் விசுவாசித்து அதற்கேற்ற வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்தையும், நாங்கள் ராஜ்யத்துக்கென்று பாடுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் காண்கிற தேவன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, 1000 வருட அரசாட்சியில் அதற்கான பலன்களை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து உண்மையும் உத்தமமாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.